மதியானம் லஞ்சுக்கு பசங்க பூரி கேட்டதுனால ஹஸ்பண்ட் வந்து 4 பூரி தானே, அதை நான் வாங்கியே கொடுத்துட்றேன்ட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சுக்கலான்னு ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எந்திச்சு பார்த்தா தான் தெரியுது தக்காளி ஒன்று தான் இருக்குது. போட்டு நம்ம தக்காளியே இல்லாத தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் புளி எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் நிறையா வந்து உடச்ச கடலை இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது உப்பு போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா தக்காளியே இல்லாத தக்காளி சட்னி ரெடி. இதே மெத்தடில் பச்சை மிளகா போட்டு செஞ்சிங்கன்னா தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னிங்க. யூடியூப்பில் ட்ரெண்டில் இருக்கும் போதே நீங்களும் மறக்காமல் ஒரு நாள் செஞ்சு பார்த்துருங்க. ஃபைனலாக சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. சைட் பை சைடு பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாப்பிள்ளை சம்பா தோசை தான் ஊற்றுனேன். இப்போல்லாம் ஏதாவது ஒரு மில்லட் கலந்தே தோசை இட்லி சாப்பிட்டு பழகிட்டு ஒயிட் ரைஸில் வந்து தோசை இட்லிலாம் சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோட பசங்க எதுக்கு அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ இந்த தட்டுக்கு ஒரே சண்டையாக இருந்துச்சு ஒரு வாரமாக. அந்த சண்டையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கடையில் போய் மித்ரன், சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் தான் நேமை பார்க்காம தோசையை மாற்றி வச்சு கொடுத்துட்றேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தட்டு டம்ளருக்கெலாம் சண்டை நடக்குமான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். பசங்க ஸ்கூல் கிளம்பினோடனே பூஜை ஜாமான் க்ளீன் பண்ணிடலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க லெமன் தோலை இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒரு மிக்ஸி ஜாரில் காய வச்ச லெமன் தோல் ஒரு கைப்பிடி நிறையா, அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரம் கழுவுற பொடின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரே 1 ஸ்பூனு, 4 ஸ்பூனு சபீனா பவுடரு, இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம்னா நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடும். இப்போ அந்த பவுடர் தொட்டு நம்ம வந்து பித்தளை பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், சட்டுன்னு க்ளீன் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இதில் அந்த பித்தளை பாத்திரம் கழுவுற பொடி சேர்க்காம கூட இருக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி வாங்கினது இருந்தது அப்படிங்கிறதுனால நான் அடிக்கடி வந்து அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவேன். இதை வச்சு நீங்கள் ஈவன் சில்வர் டம்ளரு, சில்வர் தட்டெல்லாம் கூட கழுவலாம். அந்த சில்வர் டம்ளர் உள்ள டீ கரையெல்லாம் வந்து படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற டம்ளராக இருந்தால் உள்ளே படிஞ்சிருக்கும். அந்த கரையெல்லாம் கூட வந்து ஈஸியாக போகுது. எனக்கு பூஜை பாத்திரம் அதிகம் அப்படிங்கிறதுனால நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறத ஒரு நாளும் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறத ஒரு நாளும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்குவேன். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.